ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு யூடியூபருக்குமே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது, ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக எல்லா யூடியூபர்ஸும் நினைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. ஆமாங்க, ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிறது ஈஸி, ஆனால் தொடர்றது தான் கஷ்டம். தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதும் அதுக்கான கண்டென்ட்டை எடுக்கிறதும் இதுதான் பல யூடியூபர்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறது, அது சார்ந்த ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கலாம். உங்கள் யூடியூப் பயணத்துக்கான ஒரு பெரிய மேஜிக்காக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன், என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸு, நியூஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 9 விதமான பாயிண்ட் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட், சீரீஸ் கண்டென்ட். ஆமாங்க, இப்போது நிறைய பேருக்கு ஒரு 2-3 கண்டென்ட் இருக்கும், யோசித்து வச்சுருப்பீங்க, மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த 2-3 கண்டென்ட்டை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு கண்டென்ட் இருக்காது, அல்லது கண்டென்ட்டை யோசிக்கிறதுக்கான டைம் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா, பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டென்ட் யோசிக்கிறதுக்காக தனி டைமுங்கிறத தேடாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. உங்களுடைய 24 மணி நேரமும் கண்டென்ட் யோசிக்கிறதுக்கான டைம் தான். நீங்கள் எந்த ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் மைண்டு கண்டென்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூபுக்குன்ட்டு ஒரு டைம் ஒதுக்கி இந்த டைமில் நான் கண்டென்ட் யோசிப்பேன், இந்த டைமில் இதை பண்ணுவேங்கிற மாதிரி இல்லாமல் எனி டைமு யூடியூப் ரிலேட்டடாக நீங்கள் யோசிக்கிறப்ப உங்களுக்கு கண்டென்ட் ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? சீரீஸ் ஃபார்மேட் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் இப்போ மைண்டில் இருக்குது அப்படின்னா, அதை ஒரே வீடியோவாக போட்டு அப்லோட் பண்ணாமல் அதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி எபிசோடு ஃபார்மேட்டில் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் நிறைய சவால்கள் இருக்குது. உங்களுடைய முதல் வீடியோவை பார்த்தவங்க 2வது வீடியோவை பார்க்காம போகலாம், அல்லது 2வது வீடியோலேருந்து தான் உங்களுடைய அந்த எபிசோடை பார்க்குற மாதிரி இருக்கலாம். இதனால் வியூவருக்கு புரியாமல் போகலாம், இம்ப்ரெஷன்ஸ் குறையலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வியூஸு, உங்கள் சேனல் க்ரோத்து ரொம்ப பாதிக்கும். சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் உங்கள் சேனலை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பராக உங்கள் சேனல் க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் ஒரு எபிசோடை பார்த்தவங்க நீங்கள் அதை எத்தனை எபிசோடாக போடுறீங்களோ அது வரைக்கும் கண்டினியூட்டிவாக வருவாங்க. ஓகேங்களா? அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு வரது தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ சீரீஸ் ஃபார்மேட் இது ஃபர்ஸ்ட். 2வது, ட்ரெண்டிங் டாபிக். ஆமாங்க, நிறைய விஷயங்கள் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. நீங்கள் எந்த ஜானர் கண்டென்ட் எடுத்தாலும் சரி, உங்களுடைய அந்த ஜானரில் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக வரும், அதுதான் ட்ரெண்டிங். சினிமா, அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களில் பெருசாக ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அது மட்டும் ட்ரெண்டிங் இல்லை. ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கொண்ட டாப்பிக்கில் ஏதோ ஒரு புது விஷயம் வரலாம், புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தலாம், ஏதோ ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகலாம், அதுதான் ட்ரெண்டிங். அது உங்கள் டாப்பிக்கான ட்ரெண்டிங். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கண்டென்ட் கிடைக்கும். இது 2வது. 3வது, எவர்கிரீன் கண்டென்ட். உங்களுடைய சேனல் ஒரு கண்டென்ட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த கண்டென்ட்டில் பற்றி கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ தேடி பாருங்கள். இப்போது என்னுடைய கண்டென்ட் யூடியூப் டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. யூடியூபர்ஸ் பொதுவாக தேடக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், யூடியூபில் வியூஸ் கொண்டு வருவது எப்படி, ஷார்ட்ஸ் வியூஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படி, இதெல்லாமே பொதுவான எவர்கிரீன் டாபிக். இந்த மாதிரி டாப்பிக்கை செலக்ட் பண்ணி வச்சு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுங்க. ஓகேங்களா? குறிப்பாக கண்டென்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி மெயின் ஃபோக்கஸ்டான கண்டென்ட்டை போடுங்க. இது உங்களுக்கு பின்னாடி கூட நிறைய வியூஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 3வது. 4வது Q&A. அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்டிருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ரிப்ளை வீடியோவாக கூட அப்பப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிற வரைக்கும் இது உங்கள் சேனலில் அந்த கண்டினியூட்டிவை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கேப் விழுகாது.
நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மெயின் ஃபோக்கஸ் கண்டென்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணலாம். இது வந்து 4வது. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்க, நார்மலாக இப்படி உட்காந்து எடுக்காமல் ஏதோ ஒரு ஷூட் மாதிரி ஷார்ட் ஃபிலிமு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் ஏதோ ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே போய் எடுக்கிறப்போ அந்த ஷூட்டுக்கு நடுவில் ஒரு ஃபன்னு நடக்கும். அந்த ஃபன்னை கூட நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அந்த மெயின் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த வீடியோவுக்கான க்யூரியாசிட்டி இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா? இது வந்து 5வது. 6வது வந்து கண்டென்ட் கேலண்டர். ஆமாங்க, இந்த கண்டென்ட் கேலண்டர்னா என்னென்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 கண்டென்ட் 3 கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2-3 கண்டென்ட்டையும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த நாள் எந்தெந்த கண்டென்ட் போடணும், ஒரு வாரம் ஃபுல்லாக வீடியோ போடுறீங்களா, மாதம் ஃபுல்லாக வீடியோ போடுறீங்களா, அது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கண்டென்ட் இருந்தாலும் சரி, அந்த கண்டென்ட்டை எப்போ போடணும், எந்த கிழமையில் போடணும், அதை ஷூட் பண்ணுறதுக்கு எப்போ டைமு என்னங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் யூடியூப் ஒர்க்கு. ஸோ இது வந்து 6வது. அடுத்து பேட்ச் ஷூட்டிங். பேட்ச் ஷூட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 3-4 கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் அல்லது ஒரு வாரம் நல்ல டைம் இருக்குது, நடுவில் வேறு ஏதாவது ஒர்க்கு முடிச்சுட்டு கூட உங்களுக்கு நடுவில் ஒரு 1 வீக் கேப் இருக்குது அப்படின்னா பேட்ச் ஷூட்டிங் பண்ணலாம். அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு எடுக்கிறது இல்லாமல் ஒரே நாளில் 4 வீடியோத்தையும் ஷூட் பண்ணி வச்சுக்கிறது. நான் சொல்கிறது ஃபுல்லாக எடிட் பண்ணி ஒர்க் பண்ணி வைக்கிறது இல்லைங்க. வீடியோ என்னவோ அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணி ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணலாம். இது மூலிமா அடுத்தடுத்த டைமிங்கில் நீங்கள் அந்த வீடியோக்களை ஈஸியாக எடிட் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷூட் பண்ணுறது தான் ரொம்ப மெயின் முக்கியமான விஷயம். அது ஒரு டைம் இருக்கிறப்ப நீங்கள் பல்காக ஷூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 7வது விஷயம். 8வது வந்து ஃபிக்ஸ்டு ஷெட்யூல். ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னா அதை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணிடுங்க. 4 வீடியோ இருந்தாலும் சரி, 5 வீடியோ இருந்தாலும் சரி, அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக போய் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து வீடியோக்களை ஷெட்யூல் பண்ணுற பழக்கமே இல்லை. அப்போதைக்கு அப்லோட் பண்ணி உடனே பப்ளிக்கில் கொடுத்துட்றீங்க. அப்படி இல்லாமல் ஷெட்யூல் பண்ணி வைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு கண்டென்ட் இருக்கோ சரி, அல்லது 2 வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் அதை 2 நாளில் 2 டைமிங்கில் அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அந்த டைமில் வேறு ஒர்க்கில் இருந்தாலும் உங்களுடைய யூடியூப்பில் அது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு பப்ளிக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பெரிய பெரிய யூடியூபர்களும் இதை தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணலாம். 9வது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய யூடியூப் கம்யூனிட்டியாக இருக்கீங்க, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங் எல்லாமே சேர்ந்து ஒரு யூடியூபராக, எல்லாருமே ஃபுல்லாக யூடியூபராக இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் நீச் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் கண்டென்ட் இல்லாத சமயத்தில் உங்களுடைய நீச்சில் இருக்கிற சேம் யூடியூபர்ஸோடு சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து உங்கள் ஆடியன்ஸ் அவங்களுக்கும், அவங்க ஆடியன்ஸ் உங்களுக்கும் ஒரு இன்னும் சேருவாங்க. இன்னும் நல்ல வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? குறிப்பாக இது உங்கள்கிட்ட கண்டென்ட் இல்லாத சமயத்தில் நீங்கள் அதை பண்ணுறப்போ அதுவே ஒரு கண்டென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க. பட் ஆடியன்ஸாக நம்ம பார்க்குறப்ப அது நமக்கு வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 9 விஷயத்தையும் நீங்கள் பேலன்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய யூடியூப் சேனலில் ஒர்க்கு நிற்கவே நிற்காதுங்க. தொடர்ச்சியாக அப்படியே கண்டினியூட்டிவாக ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.